வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. வணிகம் காத்திட ஆர்ப்பாட்டம், நியாயம் கேட்கும் ஆர்ப்பாட்டம், இது நீதிக்கான போராட்டம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வணிகர்கள் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், மாநகராட்சி அதிகாரிகள் குற்றமே இல்லாமல் கடைகளில் கட்டணம் வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் எனவும், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சாதாரண கடைகளை சோதனை செய்வதை நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மாநில அரசு கட்டிட வரிக்கு 6% திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியும், இன்று வியாபாரிகளுக்கு போடுகின்ற குப்பை வரி, மாநகராட்சியினுடைய லைசன்ஸ் உரிமை கட்டணம் உயர்வு, இதையெல்லாம் திரும்ப பெற்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 1 மணி வரிக்காக ஒழுங்கு கூட்டம் போட்டு அதிலே முடிவெடுக்கப்பட்டது போன்று இந்த அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த முடிவெடுக்கப்பட்டு வியாபாரிகளுடைய மனநிலையை போக்கி புரிந்து கொண்டு அனைத்து வரிகளையும் குறைக்கப்பட வேண்டும். மாநகராட்சி அதிகாரிகள் கடைகடையாக சென்று வரி வசூலிப்பதை உடனே நிறுத்தப்பட வேண்டும். சேலம் மாவட்டத்தில் வணிகர்கள் கடைகளை பூட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் கடை வாடகை மீதான 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய கோரியும், 6% கூடுதல் சொத்து வரி திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர். கடைகள் பூட்டப்பட்டதால் பொதுமக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் சிரமப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் வணிகர்கள் அரை நாள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டும் மழையில் குடை பிடித்தபடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக சென்ற வணிகர்கள் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஆட்சியரிடம் வழங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாது வணிகர்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் தமிழக அரசு சொத்து வரியை ஆண்டுக்கு 6% உயர்த்தும் முடிவை திரும்ப பெறவும், மேலும் மாநிலம் முழுவதும் குப்பைக்கான வரியை ஒரே சீராக அமல்படுத்திட வேண்டியும் கோரிக்கை விடுத்தனர். வணிகர் படை பின்வாங்காது, கொடுக்கும் வணிகருக்கு வேட்டு வைப்பது தேவையே, வேட்டு வைப்பது வேதனையே. திருச்சி மாவட்டத்தில் வணிகர்கள் சங்க பேரமைப்பு சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது இந்த அரசை அதிகாரிகள் தான் நடத்துகின்றனர் எனவும், மக்களிடம் வரியை பெற்று மக்களுக்கே கொடுப்பதற்கு அரசு எதற்கு, ஃபைனான்ஸ் கம்பெனியே போதுமானது என குற்றம் சாட்டினர். அரசியல்வாதி அரசா நடக்கல, இது அதிகாரிகளுடைய அரசா நடந்துட்டு இருக்கு. ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி செய்ய வேண்டிய வேலையை மக்கள்கிட்ட இருந்து பணத்தை எங்கள்கிட்ட இருந்து பிடுங்கி மக்களுக்கு பண்றதுக்கு ஒரு அரசே தேவையில்லை. எதுக்கு இந்த அரசு இந்த மாதிரி பண்றாங்க தெரியல. எங்களை வாழ விடுங்க, இல்லட்னா எங்களை ஒட்டுமொத்தம் ஒரு தேதியை சொல்லுங்க. மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசாலும் சரி. மத்திய அரசு என்ன சொல்லுது, நாங்க கொண்டு வரல, நாங்க ஜிஎஸ்டி போட்டது சரி, மாநில அரசு ஆதரிக்குன்னு சொல்லுது. மாநில அரசு என்ன சொல்லுது, நாங்க ஒன்றும் பேசல, மத்திய அரசு தான் கொண்டு வரேன்னு சொல்றேன். 2 பேருக்கு இருக்கிற போட்டியில பலிக்கடா ஆடுறது நாங்க. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே வணிகர்கள் கடை அடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மத்திய மாநில அரசுகளின் வரி விதிப்பை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பிய வணிகர்கள் வாடகைக்கான 18% ஜிஎஸ்டி வரியை ரத்து செய்ய வேண்டும், நகராட்சி சொத்து வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் மீது ஆர்ப்பாட்டம், வணிகம் காத்திட ஆர்ப்பாட்டம். நீலகிரி மாவட்டம் உதகையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் போராட்டத்தில் வியாபாரிகளை வாழவிடு என்ற பதாகைகளை கையில் ஏந்தியபடி வணிகர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மத்திய மாநில அரசுகளே, புதிதாய் வரிகளை போடாதே. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.